வார விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் குவிந்ததால் இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார். தற்போது கூட்ட நெரிசல் எந்த அளவில் இருக்கு? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. இதனால் இலவச தரிசனத்தில் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆக்டோபஸ் கமாண்டோ அலுவலகம் வரை அமைக்கப்பட்டுள்ள வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இதனால் இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரமும், 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு 5 மணி நேரமும், திருப்பதியில் வழங்கக்கூடிய சர்வ தரிசனம் டோக்கன் பெற்ற பக்தர்களுக்கு 7 மணி நேரம் பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் சனிக்கிழமை வார இறுதி நாளான நேற்று ஒரே நாளில் 92,221 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் 3,51,00,000 உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் பக்தர்களுக்காக வரிசையில் உள்ள பக்தர்களுக்கும் மற்றும் சாமி தரிசனம் முடித்த பின்னர் தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்திலும் தொடர்ந்து அன்னப்பிரசாதம் வழங்கவும் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வரிசையில் உள்ள பக்தர்களுக்கும் அன்னப்பிரசாதம், குடிநீர் மற்றும் பால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.